அன்பு அன்புன்னு சொல்லும்போது பலர் பலவிதமான கருத்துக்களை சொல்லுவாங்க. நான் ஒரு சின்ன கதைன்னு சொல்கிறேன். ஒரு மனிதன் இருந்தானா. அந்த மனிதன் வருகின்ற ட்ரெயினெல்லாம் தண்டவாளத்தை சரி செய்து அது எந்த பக்கம் செல்லுமோ அந்த பக்கத்தை வழியை ஆயத்தப்படுத்தி கொடுப்பதே அவனுடைய தொழிலாக இருந்தது. ஒரு நகரத்தில் இருந்து இன்னொரு நகரத்துக்கு ஒரு ட்ரெயின் வந்து கொண்டு இருக்குது. அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா போய் சொல்கிறவங்க, களவெடுக்கிறவங்க, மற்றவங்கள யோசிக்காதவங்க, மற்றவங்களை நேசிக்காதவங்கள, மற்றவங்கள குறை சொல்கிறவங்க அநேகர் அந்த ட்ரெயினில் வந்து கொண்டு இருந்தாங்க. இந்த தண்டவாளத்தில் வேலை செய்கிற அந்த மனுஷனுக்கு ஒரு மகன் இருந்தாங்க. அங்கே அப்பாவோடையே தான் இருப்பான். அங்கே அப்பா மடியில் சாய்ந்து கொள்வானா, தோளில் சாய்ந்து கொள்வானா, அங்கே அப்பா கையை பிடித்து கொண்டு நடப்பானா, எப்பயுமே அங்கே அப்பாவோடையே இருப்பானா. அப்பாவும் அவன் மகன் மேலே உயிரே வச்சிருந்தார். ஒரு நாள் அவனுடைய மகன் தெரியாமல் போய் தண்டவாளத்தில் மாட்டிக்கொண்டான். இப்போ அந்த இடத்துல அந்த ட்ரெயின் ஒன்று வந்து கொண்டு இருக்குது. அவர் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். இந்த 1000 பேத்துக்காக என் மகனை கொடுக்கறதா, இல்லாட்டி என் மகனுக்காக இந்த 1000 பேரை இழக்கிறதா? அந்த இடத்துல அந்த மனிதன் ஒரு தீர்மானம் எடுத்தார். இந்த 1000 பேத்துக்காக என் மகனையே நான் கொடுக்குறேன். அந்த அப்பாவுக்கு தன் மகனை காப்பாற்ற கூடிய சந்தர்ப்பம் இருந்த கூட இந்த 1000 பேத்துக்காக வேண்டி மகனையே இழந்தார். இது தாங்க உண்மையான அன்பு. நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இப்படித்தான். நம் தேவன் தன் ஒரே மகனை நம்மளுக்கு கொடுத்து நம்மளை விடுதலையாக்கியிருக்கார்.